புதுச்சேரிக்கு என்று தனி கல்வி வாரியம் மற்றும் பல வருடங்களாக பூட்டி கிடக்கும் நியாய விலை கடைகளை திறக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 10 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகானந்தன், மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க POCSO சட்டம் மற்றும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். காவல்துறையில் லாக்அப் சித்திரவதைகளை தடுக்க அனைத்து நிலையங்களிலும் CCTV கேமராக்கள் பொருத்துவதை உறுதி செய்ய வேண்டும். சிறுபான்மையினர் ஆணையம், குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் ஆதிதிராவிடர் ஆணையங்களை உடனடியாக உருவாக்க வேண்டும். புதுச்சேரியில் மாணவர்களுக்கு ஏற்படும் நெருக்கடியை தவிர்க்க மாநிலத்திற்கென தனி கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டும். பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் ரேஷன் கடைகளை திறந்து அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும். புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அரசியல் கட்சிகள் இந்த அம்சங்களை தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது.